அல்லாமா யூசுப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இத்தனை சஹாபாக்கள் நபியை புகழ்ந்து கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள், ஷேர்களை, நாட்டுகளை எழுதியிருக்காங்கன்னு ஒரு பட்டியல் வெளியிட்டார்கள். நிறைய சஹாபாக்களை கொண்டு வருகிறார்கள், தாபியன்களை கொண்டு வருகிறார்கள், தாபியன்களை கொண்டு வருகிறார்கள். நபியினுடைய காலத்திலிருந்து ஹிஜ்ரி 800 வரை எத்தனை எத்தனை நபியினுடைய ஆஷிகீன்கள், பெருமானாரை பார்த்தவர்கள் சஹாபாக்கள், பெருமானார் சொல்லி கேட்டவர்கள் எழுதிய பதிவுகளை எல்லாம், கவி வரிகளை எல்லாம் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் கிட்டத்தட்ட 454 சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நபியினுடைய காதலர்கள் எழுதிய கவி வரிகளை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். உள்ள போய் பார்த்தால் எல்லாம் 1-2 கப்லெட்ஸாக இருக்கும், ஏதோ 2 கவிதை இருக்கும், நபியை பற்றி 4 வரி எழுந்திருப்பார்கள் என்பதல்ல. ஒவ்வொருவருடைய கவி வரிகளும், சிலருடைய கவிதைகள் சின்னதா ஒரு பைத் இருக்கும், ஒரு 20-30 வரிகளில் இருக்கும் என்று சொன்னால், பலருடைய கவிதை பற்றி அவர் போடவில்லை. அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இந்த இமாம் அவர்கள், இந்த இறைநேசர் அவர்கள் நபியை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தில் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள், அதனுடைய ஒரு பகுதி இது என்று ஒரு 4 வரி போட்டிருப்பாங்க. சரி, சொன்னவர்கள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதவர்களா? சொன்னவர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை படிக்காதவர்களா? அதை புகழ்ந்த அத்தனை பேரும் மிகப்பெரிய நீதிபதிகளாக, மிகப்பெரிய அல்லாமாக்களாக, அன்றைய காலத்தில் உலகம் போற்றக்கூடிய இமாம்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் படித்த புகழ் மாலைகளை அல்லாமா யூசுப் நபஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரெல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு தனி கிதாபை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள்.